அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேய்களை கற்ற மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை பற்றி தான் வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சில பேர்கள் பார்த்திங்கன்னா துஷ்ட சக்தினால் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அவங்க எங்கே போய் சரி பண்ணாலும் அந்த துஷ்ட சக்தி திரும்பி அவங்களுடைய உடலை ஆட்கொண்டுக்கிறோம். சரிங்களா? அதனால் அவங்களுக்கு அந்த துஷ்ட சக்தியில் இருந்து நிவாரணமே கிடைக்காது. சரிங்களா? அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கான வழியே கிடைக்காது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பேய்களை கட்டக்கூடிய இந்த பிரயோக பூஜையை நம்ம பண்ணி அந்த பேயை என்ன செய்ய முடியும்னா கட்டுப்படுத்த முடியும். இதை பேயை மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பேய்களையும் கட்டுப்படுத்த முடியும். பிரம்மராஜசர்கள், முனி கோளாறு, மோகினி கோளாறு, எச்சி கோளாறு, இந்த மாதிரி ஒரு ஏவல்னால ஒரு நபர் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்பேற்பட்ட சூழ்நிலையில விட இந்த முறையை நம்ம என்ன செய்யலாம்னா பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்து அந்த நபர் முழுமையாக விடைபெற்று நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? இது என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த வித்தையைத்தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த பூஜையை எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னா அமாவாசை நாளில் மட்டும்தான் பண்ணலாம், மற்ற நாட்களில் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது அமாவாசை நாளில் நடுநிசி சொல்லக்கூடிய இந்த 12 மணிக்கு மேலே தான் இந்த பூஜையை 12 to அந்த 2 மணி அந்த நேரத்தில் தான் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். சரிங்களா? இந்த பூஜையை அந்த நாளில் தேர்ந்தெடுத்துக்குங்க. உங்கள் யார் துஷ்ட சக்தினால் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ, இல்லை பேய் பிடிச்சி ஆடுறவங்க, இல்லை எந்த விஷயத்தில் யார் அந்த துஷ்ட சக்தினால் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்கள உங்கள் முன்னாடி உட்கார வச்சு வடக்கு திசை பார்த்தோ இல்லை கிழக்கு திசை பார்த்தோ உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு நான் கொடுக்க ஒரு விலை பேசாத எலுமிச்சம்பழம் கடையில் ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்களா? விலை பேசக்கூடாது. நீங்கள் ஒரு 30 ரூபா 50 ரூபா கையில் கொடுத்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை எவ்வளவுன்னு இவ்வளவு தான் அப்படிங்கிறது கேட்காம அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன செய்றீங்கன்னா காசை கொடுத்துட்டு மிச்ச காசை திருப்பி கொடுத்தாங்கன்னா வாங்கிங்க, இல்லைன்னா அப்படியே வந்துடுங்க. சரிங்களா? அது மாதிரி விலை பேசாமல் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த யார் பாதிப்படைஞ்சிருக்காங்க, துஷ்ட சக்தினால் யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய தலையை இடதுபுறமாக 21 சுத்துகள் சுற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் முன்னாடி ஒரு வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் ஒரு கருப்பு துணி ஒன்று விரிச்சிருங்க. சின்னதாக ஒன்று விரிச்சிருங்க. அந்த கருப்பு துணியில் இந்த தலையை சுற்றி எடுத்த அந்த எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து வச்சுக்குங்க. சரிங்களா? அந்த வாழை இலையில் இன்னொரு பொருளும் வைக்கணும். என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, 21 குண்டு ஊசிகள். சரிங்களா? கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. என்ன 21 குண்டு ஊசிகள் என்ன செஞ்சுன்னா எண்ணி அந்த 21 குண்டு ஊசிகள்லையுமே சந்தனம், அத்தர், இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா தடவிக்குங்க. தடவி 21 குண்டு ஊசியை எடுத்து வச்சுக்குங்க. சரிங்களா? எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வாழை இலை முன்னாடி உட்காந்துக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் விளக்கு இல்லைன்னா பஞ்ச தீப எண்ணெய், இல்லைன்னா என்ன செஞ்சுன்னா வேப்ப எண்ணெய், இந்த எண்ணெயை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்கள் முன்னாடி தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செஞ்சுக்கிங்கன்னா மொத்தம் 108 உரு என்ன செஞ்சுருங்கன்னா கொடுத்துருங்க. சரிங்களா? அந்த தலையை சுற்றி எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு 108 உரு அந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை கொடுங்க. சரிங்களா? 108 உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்குங்க. சரிங்களா? அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த குண்டூசி வச்சுருப்பீங்க பாருங்கள், 21 குண்டூசி. அந்த குண்டூசியை என்ன செய்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு குண்டூசியும் சொல்லும் போதும் ஒரு மந்திரங்கள் சொல்லி அந்த குண்டூசியை அந்த எலுமிச்சம்பழத்தில் குத்திடணும். சரிங்களா? அந்த எலுமிச்சம்பழத்தில் குத்திடணும். அதே மாதிரி 21 குண்டூசிகளையுமே மந்திரம் சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம குத்திட்டு என்ன செய்யணும்னா ஒரு சேவல், நாட்டு சேவல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த நாட்டு சேவல் வெள்ளையாக இருக்கக்கூடாது, மற்ற எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நாட்டு சேவல் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்கன்னா இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு அந்த குண்டூசியில் சுத்தப்பட்ட அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த கருப்பு துணியில் அப்படியே கட்டி என்ன செஞ்சுருங்க, அந்த கருப்பு துணியில் கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த நாட்டு சேவலுடைய
என்ன செய்றீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய தலையை அப்படியே இந்த மந்திரத்தை சொல்லி என்ன செய்றீங்கன்னா ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த நாட்டு சேவலை யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய தலையை சுற்றிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தில் கொண்டு ஊசி குத்தி வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த எலுமிச்சம்பழத்தில் அந்த சேவலை அறுத்து அதோடைய உதிரத்தை அந்த எலுமிச்சம்பழத்தில் விட்டுட்டு அப்படியே அந்த பொருட்களை எல்லாத்தையுமே மயானத்தில் குடி நோண்டி பிதைச்சிட்டு அந்த சேவலையுமே பிதைச்சிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா திரும்பி பார்க்காம என்ன செஞ்சிடணும்னா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். சரிங்களா? இதை யாருமே இல்லாத இடங்கள்ல, ஏரிக்கரைகள், காடுகள், வனாந்தர பகுதிகளில், மயானங்களில், இந்த மாதிரி இடங்கள்ல தான் பண்ணணும். தேவையில்லாமல் வீட்டில் பண்ணி பிரச்சனைகளை மாட்டிக்க கூடாது. சரிங்களா? இந்த பூஜைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் போட்டிருப்போம், உடற்கட்டு மந்திரம் போட்டிருப்போம். அந்த உடற்கட்டு மந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு விபூதியில் உரு கொடுத்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது அந்த உடற்கட்டு மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபம் பண்ணி அந்த விபூதியை உங்களை சுற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா உடற்கட்டு விழுந்து போயிடும். அப்படி உடற்கட்டு மந்திரம் தெரியாதவங்க ஓம் சிவாய நம அப்படிங்கிறத ஒரு 108 தடவை சொல்லி உங்களை சுற்றி விபூதியை போட்டுக்கிட்டிங்கன்னாலும் உடற்கட்டு விழுந்து போகும். சரிங்களா? இப்படி நம்ம உடற்கட்டு போட்டுக்கிட்டு தான் அந்த மந்திர பிரயோகத்தை நம்ம செய்யணும். இல்லைன்னா அந்த துஷ்ட சக்திகள் என்ன செய்யும்னா நம்மளை தாக்குறதுக்கு பார்க்கும். சரிங்களா? அதனால இதை இந்த மாதிரி பேய் பிசாசுனாலையோ, முனி கோளாறுனாலையோ, மோகினி கோளாறுனாலையோ, எச்சினி கோளாறுனாலையோ, தீய சக்தினால பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த பிரயோகத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதுல இருந்து முழு நிவாரணம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.